இருதயத்தின் வேண்டுதல். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அழுது கேட்டால்தான் கர்த்தர் கொடுப்பார் என்று சிலர் எண்ணி எப்போது பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். சிறு குழந்தையாய் இருக்கும்போது குழந்தை தன் தாயின் கவனத்தை ஈர்ப்பதற்கு எதற்கெடுத்தாலும் அழுகிறது, உண்மைதான். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனான பின்பு அழுது கொண்டே இருந்தால் பெற்றோருக்கு கோபம்தான் வரும். நாம் சில காரியங்களுக்காக நம்மை அறியாமல் கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதுண்டு. ஆனால் கர்த்தரிடத்தில் அழுது கேட்டால்தான் பதில் கிடைக்கும் என்று எதற்கெடுத்தாலும் அழுவது தவறாகும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை துதித்தே எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வார்கள். அன்னாள் குழந்தை இல்லாததால் பல ஆண்டுகள் அழுதாள். அந்த துயர நாட்களில் அவளுக்கு பிள்ளைகள் பிறக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் தன் இருதயத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றிவிட்டு தன் பாரம் முழுவதையும் கர்த்தருடைய கையில் ஒப்புவித்துவிட்டு மகிழ்ச்சியாய் இருந்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. 1 சாமுவேல் 1:18 என்றும் கர்த்தர் அவளை நினைத்தருளினால் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். 1 சாமுவேல் 19 மற்றும் 20 என்றும் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், அது உங்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் மேல் நம்பிக்கையும் காண்பிக்கிறது. மகிழ்ச்சியாக இருங்கள், அது உங்களுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டீர்கள் என்பதை காண்பிக்கிறது. வெறுமையிலிருந்து சகலவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் உங்களுக்கு புதிய அற்புதத்தை செய்வார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை கட்டளையிடுவார். பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்தில் அவர்கள் 120 ஆசாரியர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. 2 நாளாகமம் 5:13-14. புதிய ஏற்பாட்டிலே மரியாளை பாருங்கள். ஏழை குடும்பத்தில் பிறந்த கன்னிப்பெண். அவள் எத்தனை மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்தாள். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. லூக்கா 1:46-47 என்று துதித்தாள். அவளது ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தெய்வீக மகிமையினால் நிரம்பிற்று. கர்த்தரை துதித்து பாடினால் அந்த மகிழ்ச்சியின் துதியானது எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளையை களிப்புடன் துள்ளப்பண்ணிற்று. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை துதிக்கும்போது இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உங்கள் கூடாரத்தை நிரப்பும். அல்லேலூயா. நினைவிற்கு, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:46-47.